தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். விஜயோட கட்சியும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அவருடைய திரைப்படத்தை தடுப்பதற்கு முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் தவறான செய்திகள். அவர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் போதே தலைவர்கிட்ட சொல்லும்போது வாழ்த்துக்கள் சொன்னார். அதே மாதிரி திரையுலகத்தில் திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு இளைஞரணி ஆகி இப்போ அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோன்னு சொல்கிற மனப்பக்கத்தில் தான் திமுக இருக்குது ஒழிய அவர் ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அதை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக, தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனை தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது ஆட்சிக்காக வரக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது. எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம், எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அதனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அதை தடுக்கக்கூடணுன்ற எண்ணம் இம்மையளவும் இந்த இயக்கத்தில் யாருக்குமோ, இந்த இயக்கத்திற்கோ தலைமைக்கோ யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. யாருனாலும் இயக்கம் ஆரம்பிக்கலாம், யாருனாலும் வளரலாம். எத்தனையோ இயக்கத்தை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது, எத்தனையோ இயக்கம் வந்திருக்குது, எத்தனையோ இயக்கம் போயிருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்றது உங்களுக்கே தெரியும், 75 ஆண்டு காலங்களை கடந்து பவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி, இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்.